வணக்கம் फ्रेंड्स நான் சாரா ஜெரதின் பேசுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா மேஷ்மெலோல பாத்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் saree கலெக்ஷன் பார்க்க போறோம். இது एक्चुअली பாத்தீங்கன்னா உங்களுக்கு saree எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேஷ்மெலோ போட்டது எல்லாமே கொஞ்சம் டோலோ சில்க் டைப்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா சாட்டின் கிளாத் இருக்கும் பாத்தீங்களா? சாட்டின் கிளாத் கிடையாது. ஆனா சாட்டின் கிளாத் எவ்வளவு ஷைனிங்கா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்துரும். saree ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காது. இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறது எதுவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்காது. இது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஃபாரின் சாரீலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு saree ரொம்பவே நீட்டா இருக்கும். இது வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். இது saree விடிய பிளவுஸ். இந்த வர்க் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இது வந்து நீங்க நார்மலா வாஷ் பண்ணுங்க, மிஷின்ல போடாதீங்க. அப்பதான் இது அழகா இருக்கும். saree ரேட் வந்து 350. தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டா இருந்தா உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதுல எல்லா கலருமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ல தான் வரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷேட்ல தான் வரும். டிசைன் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இது மேஷ்மெலோல புது டிசைன் 350 வரும். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட்டா இருந்தா உங்களுக்கு ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். saree வந்து உங்களுக்கு 2+4 அந்த மெஷர்மென்ட்ல இருக்கும். எல்லா சாரியுமே ஜாயிண்ட் saree தான். உங்களுக்கு முன்னாடி வர ஃப்ளீட்ல போகும். இது நான் பிரிச்சு காமிச்சது வந்து சின்ன பீஸ் தான். இது பெரிய பீஸ். இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. சாரியோட ரேட் 350. அதே மாதிரி இந்த வர்க் வந்து உங்களுக்கு மிஷின்ல போடக்கூடாது. பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க. மற்ற பேட்டர்ன் எல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க் வந்துச்சு. இதுல நான் கலர்ஸ் காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா நல்ல அழகான டார்க் மயில் கழுத்து ப்ளூ. எல்லாத்துக்குமே பிளவுஸ் வரும். ஒரு சிலதுல ரன்னிங்ல வரும். இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீட்ரூட் கலரும் நல்ல பிங்க் டார்க் பிங்க் கலர்ல வருது. 350 வரும். இது நீங்க ஃப்ராக் தைக்கணும்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுல வந்து தையல் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். பிரிஞ்சு வராது. அதனால இந்த கிளாத்ல வந்து நீங்க ஃப்ராக் தைக்கணும்னா தாராளமா தைக்கலாம். நீங்க அம்பர்லா டைப் சுடியும் தைக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். saree பிளவுஸ். இது பாத்தீங்கன்னா ஆனியன் பிங்க்கும் வயலட் கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர். saree பிளவுஸ். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கும். இது நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எல்லாமே கொஞ்சம் த்ரெட் ஒர்க். த்ரெட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க் வந்திருக்கு. இது நீங்க நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸும் கொடுத்துருக்காங்க. saree வந்து நல்ல ஃபேன்சி லுக் saree. ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். டக்குன்னு உங்களுக்கு காஞ்சிரும். saree பாத்தீங்கன்னா அயர்ன் பண்ண வேண்டாம். நல்ல ஃபேன்சியா இருக்கு பாருங்க. சில்க் saree டைப். அதாவது நம்ம எப்படி சொல்றதுன்னா பியூர் கிரேப் சில்க் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கிரேப் சில்க் டைப். இது நீங்க தாராளமா எல்லாருமே வேர் பண்ணலாம். அதனால இந்த வாங்கிக்கோங்க. ஒரு சாரினாலும் நீங்க புக் பண்ணலாம். அவைலபிளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் போட்டுவிடுங்க. இது எல்லாமே ஃபேன்சி லுக்கு. இன்னொன்னு சொல்றேன், இதுல கலர்ஸ் எல்லாமே இதே மாதிரி கலர்ல தான் வரும். நீங்க கிரீன் பிங்க் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டைப் வரல. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற டைப் தான் வந்திருக்கு. இது saree பிளவுஸ். இப்ப நான் காமிக்கிறதெல்லாம் சீக்வன்ஸ் ஒர்க். இது கிரீன். அப்படியே சிங்கிள் ஃபிளீட்ல ஃபேன்சியா நீங்க வேர் பண்ணனா கூட வேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லீவுக்கு ஏதாவது டிசைன் கொடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். இது எல்லாமே ஸ்மூத்தா இருக்குங்க saree. அவ்வளோ அழகான ஒரு saree. கிரேப் சில்க் டைப்ல இருக்கு. பிளவுஸ். இது ஒரு கலர். அப்படியே ரொம்ப நீட் லுக். இது saree பிளவுஸ். நெக்ஸ்ட் இந்த பார்டர். ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் போட்டிருந்தேன். இது இந்த மாதிரி டிசைன்ல வருது. saree பிளவுஸ். saree ரேட் 350. saree பிளவுஸ். இது ஒரு மாதிரி சாக்லேட் கலர் டைப்ல வரும். கிரீன் கலர். இது ஒரு கிரீன். அப்படியே சாஃப்டா இருக்கு saree. ரன்னிங்ல பிளவுஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்ல செப்பரேட்டா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ. இந்த வர்க் கொடுத்திருக்கனால லைட்டா நீங்க ஷாம்புல வாஷ் பண்ணி அப்படியே உடனே காய போட்டுருங்க. அப்பனா உங்களுக்கு இந்த வர்க் அப்படியே இருக்கும்.
நான் தெளிவாக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம சாரீ கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சாரியோட ப்ளவுஸ் இதெல்லாம் ஃபேன்சி லுக்கு. நீங்கள் சில்க் சாரீ எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்களா அழகாக இருக்கும். இந்த சாரீ பிளாக்கு, மயில் கழுத்து ப்ளூ, சாரியோட ப்ளவுஸ். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கிறதுனால ஹெவி வெயிட் இருக்குமா நீங்கள் யோசிக்கலாம். வெயிட் எல்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோடைய வெயிட் தான். இது ஒரு பேட்டர்ன் மாற்றி அப்படியே சாரியோடைய கிளாத் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப நீட்டாக இருக்கு. சாரியோடைய ப்ளவுஸ் டிட்டோ உங்களுக்கு கிரேப் சில்க்லேயே பியோர் கிரேப் சில்க் வந்து உங்களுக்கு 2000 வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு. வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் சாரிடி ப்ளவுஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹில்ட் ஒர்க்கு தான். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து கையில் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபேன்சி சாரீனாலே ஸ்டோன் ஒர்க்கு ஜமிக்கி ஒர்க்குனாலே யாருமே மிஷினில் அவ்வளோ போட மாட்டாங்க. அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிரே கலர். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஷேடில் தான் இருக்கும், கொஞ்சம் டிசைன் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இது சீக்வன்ஸ் ஒர்க்கு ப்ளவுஸ். இது ஒரு மாதிரி சாக்லேட் கலர் டைப்பில் வருது. சாரியோட ப்ளவுஸ் சாரி பாருங்க, அப்படியே நெல்லு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு சாரி. சாரியோட ப்ளவுஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதான் ஃபங்க்ஷனுக்கு நைட்டு ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நீங்கள் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் இது வேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன் இது. இந்த ஒரு பீஸ் பிரிக்கிறார், அவ்வளோ அழகாக இருக்குது சாரி. இந்த மாதிரி மெட்டீரியல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. அவ்வளோ ஒரு ஃபேன்சி லுக்கு சாரி. அப்படியே சிங்கிள் ப்ளீட்டில் போட்டால் கூட ஒன்றுமே தெரியாது. ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நெக்கு இதெல்லாம் நீங்கள் டிசைனாக தைச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இதில் இந்த ஒரு இன்னொரு பேட்டர்ன், மொத்தம் இன்றைக்கி 4-5 பேட்டர்ன் போட்டிருக்கிறேன். மேஷ்மெலோலே இது வந்து ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். சாரியோட ப்ளவுஸ் திரும்பவுமே சொல்கிறேன், இந்த ஒர்க்கு வந்திருக்கிறதுனால கையில் தான் வாஷ் பண்ணணும். இதில் கலர்ஸ் காமிச்சிடுறேன். ப்ரௌன், ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே பார்க்க கலர் ஒன்றா தான் தெரியுது. ஆனியன் பிங்க், டார்க் ஆனியன் பிங்க், வயலட் ஷேட் சொல்லலாம். இது ஒரு கலர். ப்ளவுஸ் லாஸ்ட்டாக மயில் கழுத்து ப்ளூ. 350 தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷிப்பிங் வந்துட்டு நெக்ஸ்ட் அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.